வெளிப்பாடு 19:7 சந்தோஷப்பட்டு களி கூறும் நாள் ஒன்று வரப்போகிறது. அது ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண நாள். கல்யாண நாள் என்றால் அது இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை. அந்நாளிலே நாம் எல்லோரும் சந்தோஷப்பட்டு களி கூறப் போகிறோம். அப்படி இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நாம் களி கூற வேண்டுமானால் நாம் வாழும் இவ்நாட்களில் அந்த சந்தோஷத்தின் அனுபவத்தையும் அந்த சந்தோஷத்திற்காக நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டே நாம் இருக்க வேண்டும். சந்தோஷம் பாவ மன்னிப்பில் இருக்கின்றது. தாவீது அரசர் பாவம் செய்தபோது அவருக்கு தேவன் கொடுத்த சந்தோஷத்தை இழந்து போனார். சங்கீதம் 51:12 உமது மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்களித்து என்று சொல்கின்றார். தூய சக்கரியாசு கூட தன் பாடலில் பாவ மன்னிப்பில் உள்ளதாகிய மீட்பை என்று சொல்கின்றார். எனவே பாவம் செய்யும் பொழுது நாம் ரட்சிப்பின் சந்தோஷத்தை, மீட்பின் சந்தோஷத்தை இழந்து போகின்றோம். எனவே நாம் அடிக்கடி பாவ சங்கீதத்தாலே, இயேசுவின் இரத்தத்தாலே நம்மை கழுவி கொண்டே அந்த மீட்பின் சந்தோஷத்தை நாம் புதுப்பித்து கொண்டே இருக்க வேண்டும். ஆமேன்.